இவங்க குற்றச்சாட்டு இப்போ ஆரம்பத்தில் என்னவா இருக்குன்னா, பணத்தை ஏன் பார்க்குறீங்க, குணத்தை பாருங்க, கலெக்ஷனுக்காக எதுக்கு வந்து விசேஷம் வைக்கிறீங்க, மனசை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வைக்கிறதே விசேஷம் வைக்கிறதுக்கே கலெக்ஷனுக்காக தான். மொய்ங்கிறது வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க பணமாட்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது மொய்யா மொய் இல்லையா? அது கிஃப்டாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தானே உங்களுக்கு கிஃப்டாக்கு வழங்குறோம். அது மொய் தானே, அது மொய்யிலேன்னு உங்களுக்கு மறக்க முடியாது. மொய் வைக்கிறதும் வாங்குறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி, 2 பேரையுமே கடனாளி தான் ஆக்குது. கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு 500 ரூபாய் நான் வச்சுட்டேன்னா திரும்ப 1500 அவங்க வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வச்சுட்டாங்களே, நம்ம 1000 ரூபாய் வச்சாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். கடனாளி ஆகவும் வேண்டாம், அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம். ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம், காதணி விழா, எல்லா விழா வைக்கும்போது கீழே ஒரு அடிக்கோடிட்டு வச்சிடணும், மொய் வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சார். அப்படி உங்க வீட்டில் அப்படி ஏதாவது பத்திரிக்கையில் சார் நான் வாங்கவே இல்லை சார். நான் என் பிள்ளைகளுக்கு சின்ன விசேஷம் வச்சதுனால எல்லா பக்கம் மானசீகமா இல்லை போய் நான் அழைச்சதே எப்படின்னா, சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துங்க அது போதுன்னு. அதுக்கு மேல அவங்க அன்பின் வெளிப்பாடா அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை நான் தடுக்க முடியாது. அது நான் ஒண்ணு பண்ண முடியாது சார். இதான் சொல்றேன் மொய்ன்னு. யாருமே மொய் வந்து நீங்க கேட்டு வைக்கிறது இல்ல, அவர்களாட்டு வைக்கிறது சார். அது கேட்டு வைக்கிறது இல்ல, நீங்க எதிர்பார்ப்பீங்க வச்சு போட்டு அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கோம், 1500 ரூபாய் பின்னாலேயே கொண்டு வருவா, நம்ம எப்படா விசேஷம் வைக்கலாம், எப்படா கூப்பிடலாம் நீங்க நினைப்பீங்க. நீங்க அந்த எதிரணியில சொன்னாங்க மொய் பிடிக்க கூடாது, மொய் பிடிக்க விரும்பலன்னு. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் பையன் கல்யாணத்துக்கு பண்ணணும். இது மாதிரி நான் பையன் கல்யாணத்துக்கு மொய் பிடிக்கல, எல்லாரும் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்க போகும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் மொய் வாங்கலைன்னா நாங்கள் யாரும் வந்து சாப்பிட மாட்டோம்ட்டாங்க. தவிர்க்க முடியாமல் தான் நாங்கள் மொய் வாங்கினோம். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வந்திருக்காங்க. எங்கே உட்காந்துருக்காரு? அதாவது இந்த மொய் பிரச்சனைங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கல்யாணத்தில் மொய் போட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் மாமா, எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டில் மொய்யை எழுதணும். இது எதுக்கு சார் நமக்கு பிரச்சனை? நான் 25 லட்ச ரூபா போட்டு என் பையன் ஒரே பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக தூங்காமல் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க சார். இது தேவையா சார் நம்மளுக்கு? மொய் வைக்க வேண்டாம்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு எஸ்டிமேட் போட்டது 20 லட்சம், வந்து செலவானது 25 லட்சம், கையில் இருந்தது 2 லட்சம். பத்திரிக்கை அடித்து முடித்தோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு பேங்க்கில் போட்டு விட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் பட்டோடா பண்ணாங்க. அந்த மொய் வந்ததுனால தான் சார் பட்டோடா பண்ணாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை சார், உண்மையாக நடந்த சம்பவம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பசங்க சார். அவர் இறந்துட்டாரு. நாங்கள் கருமாதி பத்திரிக்கை அடித்து எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்தோம். சொந்தக்காரங்களாம் வாங்கன்னு தான் சொன்னோம். வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் மொய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 3 பையன், எங்கள் அண்ணன் தம்பி வாங்கிட்டா கொடுங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு 3 பேரை பேர் போட்டிங்கன்னு பத்திரிக்கையில் என்ன கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு பிறந்திருக்கேன், நான் என் பேரை போட்டிருக்கேன், இதில் என்ன தப்பு? இவன்ட்ட மொய் வாங்கினா எங்கள் அப்பாவுக்கு நான் பையனு ஒன்று நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன் சார் அவர்கிட்ட. இதில் என்ன சார் தப்பு? உங்கள் பேரை போட்டுக்க ஏன் மொய் வாங்கலன்னு என்ன கேட்குறாரு சார். எங்கள் அப்பா அதுக்காக என்ன பெற்றாரு? மொய் வாங்கிறதுக்காக பெற்றாரா? அந்த வார்த்தையை கேட்கலாமா சார்? உறவுக்காரங்க மொய் வாங்கலன்றதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே அழுதோம் சார். நான் நின்றுட்டு உண்மையாக நடந்த சம்பவம் சார் இது. மொய் வாங்க பிரச்சனை இல்லைங்க சார். மொய் வாங்கலைன்னா ஏன் உன் பேரை போடுறேன்னு எப்படி கேட்க முடியும்? இது என்ன கேட்குறாங்க சார். அது இன்னொன்று சார், என் கூட என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துருப்பீங்களா? அங்கெல்லாம் போய் உட்காந்து வீட்டுக்கார பக்கத்தில் இல்லை சார். நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். இல்லை, இவங்க இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்களே, இதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது போல் நடந்ததுக்கு அப்புறம்? இல்லை சார், அவங்க ஆரம்பத்துலேருந்து யாராவது, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு அன்பளிப்பாக அன்பாக கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அன்பளிப்பு கொடுக்குறவங்க நோட்டில் எழுதக்கூடாது, அவங்க அன்பாக கொடுக்கறது. அதை ஏன் சார் நம்ம மொய்ன்னு மாற்றி எழுதணும்? கேட்குற கேள்வி அதுதான். ஏன் 501 1001 நீ எழுதுற? இன்றைக்கி வரலையும் நான் எங்கே போனாலும் மொய் காசு யாருக்காக கொடுத்தா கூட எழுத சொல்ல மாட்டேன் சார், கையில் வச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அது என்னோட அன்பளிப்பு, நான் மனசார கொடுக்கறது. இதை ஞாபகமாக நீ வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இல்லை, இதில் இன்னொரு சிக்கல் வேறு வந்துடுது. இப்போ நம்ம யதார்த்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பின் வெளிப்பாடாக நம்ம ஒரு கவரில் பேர் எழுதாமல் கொடுத்துட்டு வந்துடும்ல. நம்ம கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருப்போம், அதில் பேர் எழுதியிருக்க மாட்டோம். வந்தான் ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே செய்யலை,
அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததா? இல்லைங்க சார், கவர் வச்சா பேரை எழுதி உள்ள அமௌண்ட்டை வச்சு கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, வெத்தலை பாக்கை எடுத்து அது மேல வச்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க. மேடம் அதுதான் எதிர்பார்க்காம கொடுக்கறது. நாங்க எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்ல, திரும்ப செய்யுங்கன்னு சொல்லல, அதனால வெத்தலை பாக்குல வச்சு ஒரு gift ஆ கொடுக்கிறோம். நாங்க எதிர்பார்க்கல. ஆனா எங்க பையன் கல்யாணத்துல எனக்கு வந்து அம்மா கிடையாது, தம்பியோ அண்ணனோ கிடையாது. நாங்க 2 அக்கா தங்கச்சிங்க. மோதிரம் போடுறதுக்கு 5 பேர் அடிச்சுக்கிறாங்க சார். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் மனசுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த பக்கம் நான் வந்து உட்கார்றதுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? முதல்ல நான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் நிறைய செய்யணும்னு நினைப்பேங்க சார். ஆ அது வருதோ வரலையோ எனக்கு அது இப்போ பிரச்சனை இல்லை சார். கலா வந்தாங்க, எனக்கு இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது கொடுக்கிற மனசு எனக்கு இருக்கு, கண்டிப்பா அதுக்காக சார். நான் மொய் வைக்கணும், அதுக்காக நான் அஞ்சாம மொய் வைக்கிறேன்னு என்னோட சொல்றீங்க. வருமானத்துல 1% நான் யாருக்காவது உதவி செய்யணும். சார் எம்டிஎம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மொய் அப்படிங்கிற இந்த ஒரு கலாச்சாரம் வந்து எப்போ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா உலக அளவில் ஒரு மொய்ங்கிற கல்ச்சர் வந்து இருக்கா வெளிநாடுகளில்? இப்போ நம்ம கல்ச்சரில் தான் இது வந்து மேலோங்கி இருக்கா? மொய் அப்படிங்கிறத பரிசு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். பரிசு பொருள் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து கிஃப்ட் எக்கானமி. கிஃப்ட் எக்கானமி இல்லாத தொல்குடி சமூகங்களே இல்லை. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது அன்பின் அளிப்பு அப்படின்னு ஒன்று மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. அதாவது எதையுமே அவன் வந்து எதையும் எதிர்பார்க்காம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பரிசு பொருளாதாரத்தினுடைய சுழற்சி ஆரம்பிச்சிருது. நான் ஒன்று அன்பளிப்பாக வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் என் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல், மன உறவுகள், எல்லாருமாக சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுதல், எல்லாருமாக சேர்ந்து விருந்துண்ணுதல் அப்படின்னு இருக்கக்கூடிய பல சமூக நடவடிக்கைகளில் இந்த மொய்ன்னு நம்ம சொல்கிறது பரிசு கொடுத்து பரிசு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம்தான். இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது என்றைக்குமே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பரிசு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இருக்குது இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய உறவு சமமானதாக இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரியான ஒரு உறவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய நேரத்தை நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்னோடய நோயை குணப்படுத்திடுறீங்க. இந்த நோயை குணப்படுத்தினதும் நான் கொடுத்த ஃபீஸும் என்றைக்குமே சமமாக இருக்க முடியுமா? சமமாகவே இருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு பரிசுக்கும் இன்னொரு பரிசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு இம்பேலன்ஸ்லேயே தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நான் 500 ரூபா வாங்கினேன், 1 பவுன் வாங்கினேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து அந்த ஒரே பவுனை நான் 5 பவுனாக திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு விலை ஏறிடுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படையிலேயே இந்த பொருளாதார நடவடிக்கை இருக்குது இல்லையா, இந்த பரிசு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரிமாற்றம் ஒரு சமமின்மையை கொண்டிருக்கு. இந்த சமமற்ற பரிமாற்றமாக இருக்கிறதுனால தான் அது என்றைக்குமே ஒரு திருப்தியையும் தராது. அது திருப்தியை தராததுனால அது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். ஒரு சமூக வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் அதுவே ரொம்ப இறுக்கமாகி போச்சுன்னு வைங்க, ஒரு அந்த சமூக நடவடிக்கையே எல்லாரையும் மூச்சு திணற வைக்குதுன்னு வைங்க. எப்படா இப்படி ஒரு மாதத்துக்கு 5 கல்யாணம் அழைப்பு வருது, 7 காது குத்து வருது, இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் கடன் வாங்கியா கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த சமூக பழக்கம் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யும். காலையில் எந்திரிச்சா இதை சொல்லாமல் என் வாழ்க்கை நகரவே நகராதுங்க, இல்லை என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு அங்கமாயிடுச்சு, என் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ட்ரேட்மார்க் பொய்கள்ங்கிறது நமக்கு நிறையா வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ட்ரேட்மார்க் பொய்கள் வந்து என்ன? கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆக போகுது, 7 வருஷமாக என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. நானும் கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னா, ஒரு பேசுகிற வேர்ட்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க, ஆனால் அவர் ஆஃபீஸ் போக மாட்டார். ஃப்ரெண்ட்ஸோடு அவர் என்ஜாய் பண்ணுறதுக்காக போவார். கரெக்டாக நான் ஆஃபீஸ் போகிற டைமிங் எனக்கு தெரியும். நான் கால் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டியானா, ஓகே பேபி ஐம் ரீச் அப்படின்வாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இவன் யாரு கூட இருக்கிறான், ஓகே என்ன பேபின்னு கூப்பிட்றான். நார்மல் டைமில் நான் போய் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஜெய்சன் எங்கள் ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா, பேபி ஐம் ரீச் வெயிட் அப்படின்வா. நீ எங்கே இருக்க சொல்கிறா உண்மையா வந்தாலே ஆள் எங்கேயோ இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஆமாம், கொஞ்சம் வார்த்தை இருந்தாலே. அதே மாதிரி வந்து பக்கத்தில் கொஞ்சம் கேர்ள்ஸ் இருந்தால் ஹலோ
அந்த டோனே வந்து மாறிடும். ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுலயே தெரிஞ்சலாம், என்னடா உன்னை சுத்தி பொண்ணுங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். நிறைய அவன் பேசுற அவங்க அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? ஏய் நீ என்னடி என் பின்னாடி ஆளை வச்சு பார்க்க, ஆளை வைக்கல மண்டை மேல இருக்கிற கொண்டே எடுறா, முதல்ல நீ பேசுறத மாத்துடா அப்படின்னு சொல்லுவேன். இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்ற போய் இன்ச் பை இன்ச் கண்டுபிடிப்பேன். ஆனா நான் அவன் கூட இருக்க மாட்டேன். ஆனாலும் தைரியமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. சொல்லிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் நீ கண்டுபிடிக்க தானே போற, கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னும். இல்லை, இது மாதிரி நீங்க இது வரைக்கும் ஒரு சொன்ன பொய்யை இவ்வளோ சாமர்த்தியமா நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சல, ஆனா அவங்ககிட்ட ஒன்று சொன்ன பொய் இது வரைக்கும் நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் இருக்கா உங்களுக்கு? இல்லைண்ணா இங்கே இப்படி பேசிடுவாங்க, வீட்டுக்கு போனதான் தெரியும், குறுக்கள் மிதிப்பா காதில் விடுவா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுண்ணே. அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் எந்த தைரியத்தில் மறுபடியும் ஒரு பொய் சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது? ஆனால் அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. இதில் என்ன இருக்குது, முதுகில் அடி வாங்கினா மூஞ்சில் அடி வாங்கினா என்ன? சார் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கூட எவ்வளோ சாப்பிட்டாரு அப்படின்றத அவர் ஸ்லாங்லேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணா கூட எவ்வளோ லிமிட், குவாட்ரா ஆஃபா ஃபுல்லா, அது கூட இல்லை நீ பீர் தான் அடிச்சிருக்க, நீ இது ஹாட் சாப்பிடல அப்படின்றது முதல் கொண்டு நான் கண்டுபிடிப்பேன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி சொல்றீங்களா? அது எப்படிங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு வந்து அம்பியா இருப்பாங்க. அம்பி ஆஃப் போச்சுன்னா ரெமோ, புல்லு போயிடுச்சுன்னா அன்னியன். நான் அதுலயே ஃபோன், சரி வா வீட்டுக்கு பத்திரமா வந்தா போதவே. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து அன்னியனா, ஐ மீன் அம்பியா இருந்தாருன்னா ஃபேஸ்ல அப்படியே டல் ஆயிடும், கையில உதிர ஆரம்பிச்சிடும் அவருக்கு. ஸோ அப்போ நான் தெரிஞ்சுப்பேன் லிமிட் தான்ல, மாப்பிள்ள வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆஃப் சாப்பிட்டாருன்னா அப்படின்னு வரு திடீர்னு அப்படி சொல்லுவாரு. அப்போ வந்து இவர் ஆஃப் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரு ஃபுல் போயிட்டாருன்னா அப்படின்னு வரேன்னா அந்த பல்லு கடிக்கிற சவுண்ட் வந்து இது நார்மலா மைக்ல வருதுல சார், அவர் நார்மலாவே அது மைக் இல்லாம சவுண்ட் வந்து வெளியில சில பேருக்கு அப்படி வந்து கடகடன்னு கடிப்பாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவங்க ரொம்ப பப்ஜி விளையாடுவாங்க சார். பப்ஜி ரொம்ப அடிக்ட். எப்பவுமே அவர் ஃபோன் பண்ணா என்ன இருந்தாலும் எடுத்துருவாரு, என்ன இதுல வேலையில இருந்தாலும் எடுத்து ஏதாவது ஒன்று நான் வேலையாக இருக்கேன் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே இல்லை, நாட் ரீச்சபிள். ஒரு டைம் நாட் ரீச்சபிள்னு வருது, ஒரு டைம் கால் போகுது, அட்டன் பண்ணலை, கால் கட் ஆகுது. எனக்கு செம்ம பயம். எப்போவுமே ஃபோன் எடுப்பார், இப்போ ஃபோன் எடுக்கலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருக்க 2-3 பேருக்கு ஃபோன் அடிக்கிறேன், என் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி உங்கள் கூட இருக்காரா, 2-3 டைம் ஃபோன் அடித்தேன் எடுக்கல அப்படின்னா, ஆமாம் என் கூட தான் சுட்டுட்டு இருக்கான் அப்படின்னாரு. என்னது சுட்டுட்டு இருக்கானா அப்படின்னு உடனே, ஆமாம்மா பப்ஜி விளையாண்டுட்டு சுட்டுட்டு இருக்கான், உடனே நீங்கள் ஃபோனை அவன்கிட்ட கொடுங்கண்ணா அப்படின்னு உடனே ஃபோனை கொடுத்தாரு. கொடுத்த உடனே சம்மத்திட்டு அன்னையிலேருந்து அந்த பப்ஜிக்காக போய் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் போய் நிறைய பேசுவார். லவ் பண்ணும்போது நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினான் சார். அடிக்கடி ஃபோன் பேசும்போது நான் கேட்பேன், ஏதாவது பொய் சொல்றியாடா, பொய் சொல்லுவோம். தங்கம் என்ன இப்படி கேட்குற, உன்கிட்ட பொய் சொல்லுவேன் தங்கம்னு சொல்லி கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல என்ன தகரடப்பா வாக்கிட்டான் சார். அவ்வளோ பொய் சொல்லுவான் சார். பார்க்கறக்கு எப்படி இருக்கான் பாருங்களேன், எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான் பாருங்களேன். அன்னைக்கு நைட் ஒரு 11 o'clock இருக்கும் சார். அவன் பெட் மேலே படுத்திருந்தான், நான் கீழே படுத்திருந்தேன். எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். அதிகமாக ஃபோன் பார்த்துட்டு தான் லேட்டாக தான் தூங்குவான். எனக்கு லைட்டாக முழிப்பு தெரிஞ்சு தண்ணி குடிக்கலான்னு லைட்டாக முழிச்சு என்னமோ டப்படப்படப்படம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். கண்ணு முழிச்சு பார்த்தா என்ன நம்பிக்கையாக பார்த்தேன் சார். என்ன சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா, ஏதோ கான்டாக்ட்னு 3 சேவ் பண்ணி வச்சிருந்தான். என்னடா 3 சேவ் பண்ணி வச்சிருக்கோம், மெசேஜ் வர பயங்கரமா மூன் MOON அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னோட மெசேஜ் பிரிச்சு நல்லா பார்க்கலாமே மெசேஜ்ன்னு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து வருது சார். என் ஸ்கின் வர டேன் ஆகிட்டே இருக்கேன். இவர் ஃபீல் பண்ணாத, நான் ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணுறேன்னா 1 வாரமாக 10 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு வாங்கி தரல, அங்கே க்ரீம் சஜஸ்ட் பண்ணுறேன்னா திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். அவரோட எக்ஸ் பேர் மதி. எப்படி பாருங்க 3 சேவ் பண்ணியிருக்கான் மதியை சார். அவள் தூங்கிட்டு இருக்க, கீழே ஏர் கூலர் ஓடிட்டு இருந்துச்சு சார். எப்படி தூங்கிட்டு தான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கையே நோண்டிட்டு இருந்தேன் சார். நான் மிரர் இருக்கு சார், அந்த மிரர்லேயே தெரியும் நான் நோண்டுறது பார்த்தா. சரி அவளுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருவான்னு தெரியும். இது எனக்கே ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி தரலையா, ஸ்க்ரீம் சஜஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு வந்துச்சு கோவம். நீ ஏன்டா சஜஸ்ட் பண்ணுற, எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ண வேண்டியதானே, நான் வாங்கி போடுறேன். இப்பெல்லாம் தங்கம் கூப்பிட்றாரா? இப்போ தங்கம் எங்க சார், நீங்க வேற. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது பொய் சொல்றீங்க, என்ன பொய் சொல்றாங்க சார்? நீங்க வேற சார். தீபாவளி சார், இந்த போன தீபாவளி நான் ரெடி ஆயிட்டேன் சார். சாரி எல்லாம் கட்டி பட்டாசுலாம் வெடிக்கலாம் பயங்கரமா. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போனவன் சார், வரல, டூர் போயிட்டான் சார் 1 வாரமா. நானும் வருவான் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப், என்னன்னு தெரியலையே. சரி அம்மா நானும் விட்டுட்டேன், ஃப்ரீயாக நம்பிட்டேன். உண்மையாலுமே அம்மா வீட்டில் இருக்கான். மறுநாள் ஆச்சுன்னு நான் ஸ்டே பண்ணிட்டு வாடான்னு நானே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டோரி போனாங்க வைப்பில் பாட்டிலில். அப்புறம் தான் தெரியுது டூர் போயிட்டான் சார். அப்போவும் 2 நாளில் வந்தானா, 1 வாரம் கழிச்சு வரான் சார். நான் 4 செவத்துக்குள்ளேயே அந்த பட்டாசு வச்சே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார். ஏங்க நல்ல நாள் வீட்டுக்கே சொல்லாமல் எப்படிங்க எப்படி போகிறது? நாங்கள் ஊட்டி வரைக்கும் தான் சார் போகிறதா பிளான். சரி எப்படியும் மறுநாள் வந்துடலான்னு
ஊட்டி போனோடனே கூடலூர் போகலான்னு பிளான் சார். அங்கேருந்து வயநாடு போயிட்டோம் சார். வயநாட்டிலேருந்து மைசூர் சார். ரிட்டன் இதே மாதிரி ரிட்டன் வரங்காட்டி ஒரு வாரம் ஆகிப்போச்சு சார். ட்ரேட்மார்க் பைகள். எனக்கு வந்து இவர் டீ குடிச்சா சுத்தமாக பிடிக்காது. டீ வந்து எனக்கு பிடிக்காது. வீட்டில் வைக்கவே மாட்டோம். டீ காஃபி எதுவுமே வைக்க மாட்டோம். எனக்கு பிடிக்காது. இவனோட ஃப்ரெண்டோட லவ்வில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நான் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஒரு மாதமாக காலையில் எழுந்திரிச்சா போயிட்டு மத்தியானம் தான் வருவார். சரி, எனக்கு அந்த டவுட்லாம் எதுவும் வரல. ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டு அதே மாதிரி போயிட்டு வரேன், அவனுக்கு ஏதோ மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டெய்லி அதே காரணம் தான் சார் சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய இடனால கொஞ்சம் பிரச்சனை, அதை வச்சு ஃபேஸ் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பெரிய லாடு லபகதாஸ் மாதிரி போவார். அந்த மாதிரி ஒரு மாதமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அந்த பையன் வந்தான். தீனா நான் இருக்காரா அப்படின்னு சொல்லி வந்து வீட்டில் கேட்டான். அந்த பையன் அவன் வந்து கேட்டான், உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்ட்டு வந்தான் அப்படின்னா, அவரை பார்த்தே 1 மாதம் ஆகுது அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ 1 மாதம் ஆகுது, அவர் எங்கே போகிறாரு எனக்கு தெரியல, வீட்டுக்கே வரதில்லை, 2 நாள் தான் வந்தார், அதுக்கப்புறம் வரதே இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு மண்டையை பிடிச்சி ஆட்டி இவங்க அம்மா உட்கார வச்சு எங்கே போகிறாங்கன்னு கேளுங்க, திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு பேட் வேர்ட்ஸ் தான் ஃபுல்லாக பிடிச்சி கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீ குடிக்க போகிறேன். ஓ, டீ குடிக்கிறதுக்காக காலைல இருந்துச்சு. சாப்பிடவே மாட்டார், சாப்பாடே எடுத்துக்க மாட்டார். அவர் வந்து 10th ஒர்க் போயிட்டு இருக்காரு. ஒர்க் போனதுலேருந்து சாப்பாடே கிடையாது. கேட்ரிங் ஒர்க் போய் தான் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட்டு. அதுலேருந்து சாப்பாடே கிடையாது, ஃபுல்லாக சாப்பாடு கிடையாது. டீ மட்டும் டீ ஃபுல்லாமே டீ தான். இப்போல்லாம் டீ குடிக்க விட்றாங்களா? இல்லை சார், நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக வந்து செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தலைவலிக்கு தான் ஒரு டீ குடித்தேன். அதுவும் அவளுக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு அவர் கேட்டு மாட்டி விட்டு பண்ணிடுவோம் போல இருக்கே. செட்ல இருக்கவங்கலாம் போய் அடிச்சு உருட்டிட்டு போறாங்க. வீட்டுக்காரருக்கு எப்படி நீ டீ குடிக்கலான்னு. எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். என்னன்னா அப்படி இல்லை. இல்ல என்னது எனக்கு சொல்லுங்க, புரியல. குடிச்சிட்டு இல்ல சார், எப்படி சொல்றேன்னா இப்போ சும்மா குடிச்சிட்டு இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணா ரொம்ப பிடிக்கும். இவன் ஒரு ஃபோன் வச்சிருந்தாங்கன்னா பார்த்தா ஒரு பையன் ஃபோன்ல எவ்வளோ காண்டாக்ட் இருக்கும் மேக்ஸிமம். என்னப்பா எவ்வளோப்பா வச்சிருக்க? என்னமா ஒரு 200-300 காண்டாக்ட். ஆனா 3000 காண்டாக்ட் வச்சிருந்தானா. இப்போ முடியும் நான் delete பண்ணிட்டு இருக்கேன். 3000? ஆமாண்ணா. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்பர் வச்சிருக்கல தப்பா? ஆனா ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க காண்டாக்ட் தான். தம்பி நீ எந்த காலேஜில் படிச்ச? நீ எந்த ஊரு? உங்கள்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வரணும் போல இருக்கேன். ஆக்சுவலாக அது காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் அந்த காண்டாக்ட் ஒரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம் தான் யூஸ் பண்ணிட்டு. சொந்த ஊரே தான் உங்களுக்கு? கோயம்புத்தூர் தான். ஜாலியாக பேசுவேன், பொண்ணுங்கிட்ட ஜாலியாக பேசுவேன். அப்போ வாங்கின ஸ்கூல் டைம்லேருந்து இருந்த நம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். அதுலேருந்து காண்டாக்ட் அவர் வந்து எப்போவுமே சின்ன விஷயத்தை கூட பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு. ஸ்கூல் டைமில் வாங்கின நம்பரை இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுக்காரு. இப்போது இந்த விஷயத்துக்கு நான் உண்மை பேசினா என் மனைவி தாங்கிக்க மாட்டா, இல்லை என் கணவன் தாங்கிக்க மாட்டாங்க இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா எந்த விஷயம்? லவ் பண்ணும்போது அவகிட்ட ஒரு பொய் ஒன்று பெருசாக மறைச்சிட்டேன் சார். அது இப்போ வரைக்குமே எனக்கு கில்ட் ஆகிற விஷயம் அது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணேன் சார். 12th படிக்கும்போது அது ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க பக்கத்தில். ஸோ அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது இவ ஸ்கூல் போகும்போது ரெட்டை சட்டெலாம் போட்டு கொஞ்சம் அழகாக இருப்பேன், நல்லா இருக்கேன். இவளை பார்த்துட்டு என்ன பண்ணேன், இவகிட்டே போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 2 பேருமே ஒரு வருஷம் அப்படியே தெரியாமல் அப்படி இப்படி மெயின்டைன் பண்ணிட்டேன் சார். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அதோட ஃப்ரெண்டு வந்து இதோட பக்கத்து வீடு தான். இவட்ட பேசிட்டு வருவேன், டெய்லி மாடியில் கீழே எங்கே பேசிட்டு வருவேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு இவட்ட போய் கேட்டிருக்கா, என்ன கேட்கல, என்னை பார்த்துட்டு விட்டுட்டா. இவட்ட போய் கேட்டுட்டு அது மாதிரி அவர் யார் வந்தார்ல அவங்க யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு வருஷமாக லவ் பண்ணுறோன்னு இவ கேஷுவலாக உண்மையை சொல்லிடுச்சு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவகிட்ட எதுவும் சொல்லாமல் நேராக அந்த போய் ஸ்கூலில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி நவீனை பார்த்தேன், அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேச கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு வருஷம் லவ் பண்ணுறான்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கலக்கு முட்டி விட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலை இந்த விஷயத்த. 2 பேருமே கால் பண்ணுவாங்க நார்மலாக, மதியம் டைமில் கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கால் பண்ணால் என்னப்பா பண்ணுற சாப்பிட்டியா, நான் பேசிட்டு வச்சிட்டேன். திருப்பி வந்து இவங்களும் கால் பண்ணாங்க உடனே அந்த ஸ்பாட்டில். அதேமாதிரி என்னப்பா பண்ணுற சாப்பிட்டேன்னு கேட்டு வச்சுட்டேன். திரும்ப வந்து அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து ஃபோன் வருது, அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, நவீனே இதுமாரி ஜெய்ஸ்டின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறலடா, ஏதோ பேசுறியாமே இந்தமாரி அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன், இவ கூட இருக்கிறது தெரியாமல், இல்லை இது என் ஃப்ரெண்டு தான், நான் சும்மா தான் வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரை ஃப்ரெண்டு நீங்கள்? இவங்களே அவங்களையா? இவங்கள சொல்லிட்டேன். இவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. என்ன சொன்ன இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் கேட்குது. எனக்கு அந்த டைமில் அப்படி என்னடா பண்ணுறது, மாட்டிக்கினேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டா 2மே போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.
கவலை பாரு விட்டா 2 போயிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முழிச்சிட்டு ஒரு செகண்ட் பிளாங்கா யோசிச்சுட்டு இவளும் பேசுறா, அவளும் அழுவுறா, அந்த பொண்ணு அழுவுது, இதுவும் அழுவுது, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன்டா இது மாதிரி பண்ற, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பொண்ணு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சார், அதனால் நான் இவளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். அந்த பொண்ணு அழுதுனே வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. தமிழ் சினிமா ரசிகர்களாகிய நீங்க உங்க நினைவுல முதல் படமா பார்த்த படம் எது? எனக்கு இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே என்னால் அதை மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இது. அது எப்படின்னு சொல்ல தெரில. அப்படி மறக்க முடியாமல் மனசில் எப்பயுமே இருக்கிற 2 படங்கள் இருக்குது. ஒன்று கட்டுறது தமிழ், இன்னொன்று அங்காடி தெரு. ஏன்னா அதில் வந்து பிரபாகர் வந்து அந்த கேமரா முன்னாடி வந்து உட்காந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவார். அப்போ தமிழ் படித்தவன், சோஷியாலஜி படித்தவன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன்லாம் செத்தானுங்க, நான் கூட பரவாயில்ல ஏதோ வாத்தியார் வேலை வாங்கி பிடிச்சிப்பேன் அப்படின்னு. அந்த அந்த வரிகள் வந்து எனக்கு நான் பிஜி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓட்டுச்சு. நான் பிஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ். எனக்கு நான் சொல்கிற மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மூவி, எவர் கிரீன் மூவினே சொல்லலாம். ஆப்போசிட் அணியில் கூட இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மூவிஸ் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். சூரியவம்சம் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ டிவியில் போட்டால் கூட நான் ஃபுல்லாக ஒரு பிரேக் விட்டால் கூட ஏஞ்சி போகாமல் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் அப்படியே பார்க்குற படம்னா சூரியவம்சம் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் என்ன ஸ்பெஷலாக பிடிக்கும் அப்படின்னா அந்த சாங் ஸ்பெஷலாக அந்த சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் அந்த நட்சத்திர ஜன்னலில் சாங் வரும்போது ஒரு பாட்டிலே வாழ்க்கையின் உயரத்தை தொடுவது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு சேஞ்ச் வராதா அப்படின்ட்டு வருது. அதே முக்கியமாக தேவயானி மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை தானே வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஃபீலும் வரும் அந்த படத்தை பார்த்தா. தேவயானி மட்டும் வாழ்க்கையில் வந்தா எல்லாமே மாறிடுமேன்னு நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு மீம்ஸ் ஓடுது. அதை நீங்க சொல்றத கேட்கும்போது அதான் ஞாபகம். 90s கிட்டோட தலையெழுத்து சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல சார். தேவயானி போன்று இல்லை, அதை விட நல்ல அழகான உங்களுக்கு ஒரு வரன் அமைய தமிழா மூலியமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்பட்டு புளிஞ்ச படம்னா விசாரணை படம். விசாரணை வெற்றிமாறன் சாரோட. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங் படித்தான், அவனும் நான் தான் கும்பகோணத்தில் தான் போய் பார்த்தோம். ஒரு போலீஸ் சிஸ்டம் ஒரு சாதாரண மனுஷனை போட்டு இப்படி வந்து அடிக்குதேடா கொள்ளுதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்எல்பி போய் ஜாயின் பண்ணி இப்போ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் ஹைகோர்ட்டில். அந்த படம் பார்த்து ஒரு விசாரணை ஒரு படம் அவன் லைஃபே மாற்றிருக்கு. சந்திரமுகி படம் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு தீவிர ரஜினி ரசிகர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பீக் தமிழ் சினிமா மொமெண்ட்னா வந்து சந்திரமுகி அன்னைக்கு நைட் ஷோ தான். இப்படி தேட்டர்லலாம் ஆடுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஃபியூச்சரில் வந்த படங்கள் அஜித் மங்காத்தா ஆகட்டும், ஆரம்பம்க்கெலாம் நான் அதை பண்ணேன், அது வேறு விஷயம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விட்னஸ் பண்ணது வந்து சந்திரமுகியில தான். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இல்லைன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு அப்படின்னா யுத்தம் செய் சார். ஸோ அந்த படம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் உண்மையிலே வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் சும்மா பேச்சுக்கெலாம் சொல்கிறது இல்லை. அந்த படம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு படத்தால் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியுமா, இப்போ எனக்கு மட்டும் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும். எங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க என் கூட சேர்ந்து, அவங்களும் அதே எமோஷன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது அவங்களால. எப்படி இவங்களால இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எப்படி கொடுக்க முடியுது. இந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து மற்ற படத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கமர்ஷியல் மூவிஸ்லேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மிஷ்கின் சாரோட ஃபேனுங்கிறது நீங்கள் போட்டிருக்க மஞ்சள் கலர் சுடிதாரை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நான் வந்து முத பார்த்தது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனது பசி படம். சோபா பசி. இப்போட அந்த டைரக்டர் சார் துரை சார் இப்போ தான் இறந்தாருன்னு நியூஸில் சொன்னாங்க. அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு டிக்கெட்டு 55 காசு டிக்கெட்டு, 55 பைசா. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவே அழுதுட்டாங்க. ஏம்மா அழுவுறேன்னா, படம் வந்து அவ்வளோ கருத்துள்ள படம் வந்து. ஆனால் கடைசியில் அந்த படம் வந்து சோபாவுக்கு ஜனாதிபதி விருது கொடுத்தாங்க. அந்த படம் எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் அந்த படம் வந்து 75 நாள் ஓடுனுச்சு அந்த படம். அதுலேருந்து எனக்கு தமிழ் சினிமானா எனக்கு உயிர். இப்போ ரீசெண்டாலாம் படம் பார்க்குறீங்களா நீங்கள்? இப்போ அது இல்லை சார், படம் பார்க்குறல. இப்போ வந்து என்னன்னா படம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதா? இப்போ ஒன்று அது படம் நீங்கள் படம் புரிய மாட்டேங்குதுன்னா இந்த பக்கம் வந்து உட்காரணும். நீங்கள் நியாயமா நீங்கள் என்ன அங்கே உட்காந்துருக்கீங்க? அப்போ உள்ள படம்லாம் கருத்து உள்ள படம் எடுப்பாங்க வந்து. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ எடுக்க நீங்கள் இறங்கி இந்த பக்கம் வாங்க. நீங்கள் வாங்க, அந்த பக்கம் போய் உட்காருங்க. சேர் இந்த பக்கம் மாற்றுங்க. வாங்க, உங்கள் கூட்டத்துக்கு வந்தோடனே ஒரு ஆள் சேர்த்து கொடுத்துருக்கேன். தமிழ் சினிமாவில் இல்லாதது பிற மொழி சினிமாவில் அப்படி என்னதாங்க இருக்குது? எனக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இல்லாத ஒன்று ஏன் வேறு லாங்குவேஜ் படத்தில் இருக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இவர் சொல்கிற யதார்த்தத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். சின்ன வயசில் நான் கூட ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன் தான்.
பட் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இங்கே. அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு மாதிரி சினிமா இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல. இப்போ அந்த லைஃப்பை நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரகிளோட லேயர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல விட்டு போயிடுச்சு. போன ஜென்ரேஷனில் இது இருந்துச்சு. 2010க்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சி போயிட்டதா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம லீட் பண்ணுற லைஃப்பில் நம்ம பார்க்குற ரியாலிட்டி இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி இங்கே தியேட்ரிக்கல் ரிலீஸில் வர படங்களில் ரொம்ப கம்மியாயிட்டதா பர்சனலி ஃபீல் ஆகுது. லைக் நான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு வேணாம், நான் வாழ்கிற வாழ்க்கையை நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைப்பேன்ல. அந்த புள்ளியில் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய இறங்கு பாதையில் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது கிடையாது. நம்மளும் தமிழ் சினிமா பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்குறோம். எல்லாமே தமிழ் சினிமாவில் இருந்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு சினிமாவோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கேருந்து தான் தெரிஞ்சிருக்கோம். அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் சினிமாவில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப எல்லாமே ரொம்ப க்ளீஷேவாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே கதைகள், ஒரே டெம்ப்ளேட் அதே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2010க்கு அப்புறம் அந்த காமெடி பிளாக், அப்புறம் சாங்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது வந்து வேற ஒரு வகையில் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாஸ்டால்ஜியாவை தூண்டுறோம் அப்படின்ற பேரில் வந்து அதையே தொடர்ச்சியாக வந்து ரீடூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு டெம்ப்ளேட்டாக மாறுது. இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து அதர் லாங்குவேஜ் சினிமாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உதாரணமாக என்ன மாதிரி டெம்ப்ளேட்னு ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோண விஷயங்கள்? குவென்டின் டரண்டினோட படங்களில் இருக்கிற அந்த மியூசிக், அவர் வந்து எக்ஸ்டர்னலாக மியூசிக்கை வந்து அந்த படங்களில் அவர் பயன்படுத்துவார். அதையே வந்து இங்கே கார்த்திக் சுப்பராஜ் வந்து ட்ரை பண்ணார். அப்புறம் அது லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணார். அப்புறம் நெல்சன் ட்ரை பண்ணார். ஸோ இது வந்து அடுத்தடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அது ஓவர் டூ ஆகிடுது. ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே? இன்ஸ்பிரேஷன் தான், பட் அது ஒரு கிளீஷ்டாக மாறிடுது. அது கிளிஷாவாக மாறுதுங்கிறீங்க? ஆமாம், மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அதையும் இப்போ அதை பார்க்காதவங்களுக்கு இது புதுசு தானே? அதை பார்க்காதவங்களுக்கு இது புதுசு தானே? நீங்கள் எல்லா சினிமாவையும் பார்க்கறதுனால ஒப்பிட்டு 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 பார்க்குற ஒரு கல்ச்சருக்குள்ளே போயிட்டீங்களோன்னு எனக்கு நீங்கள் பேசுகிறதுலேருந்து முடியுது 4 பேர் பேசல. டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃபைனு, ஆனால் அந்த டெம்ப்ளேட்ஸோட வேலிடிட்டி வந்து ஒரு 4 to 5 இயர்ஸுக்கு அப்புறம் இட் அப்பியர் ரெப்படிட்டிவ். கிளீஷேஸ் அப்படி தான் ஃபார்ம் ஆகுறது. ஆக்சுவலி இப்போ ஒரு டைமில் நம்ம ரெஃப்ரெஷிங்காக ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் அதையே திரும்ப ரீடூ பண்ணுறது இருக்குல்ல. ஒரு ஆள் வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நினைச்சு அதை அவங்க படத்துல காட்டுறது தவறு கிடையாது. திரும்ப நீங்க ஏன் இங்க ட்ரை பண்றீங்கன்னு ஜஸ்ட் டு மேக் இட் அப்பியர் நியூ அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு ஓன் வாய்ஸா இருக்கிறத காட்டிலும் வேற ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு ஃபினாமினாவை தூக்கிட்டு வந்து தமிழ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு போலச் செய்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல. அது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு குறிப்பிட்ட ஃபேஸுக்கு புதுசா இருக்கும். ஒருவேளை அந்த ரசிகர் வந்து அந்த டைரக்டரோட இன்டர்வியூஸை பார்த்து அந்த ஒரிஜினல் படத்தை போய் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த டெக்னிக்கை தான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோமா அப்படின்ற இடத்துல ஒரு ரசிகருக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கல. நான் ஒரு டைமில் ஒரிஜினல்னு நடித்த ஒரு ஃபீல் அது வந்து ஆக்சுவலாக வேற ஒரு இடத்துல இருந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்டது அப்படின்றதுல வந்து அங்கே ஒரு ரசிகருக்கு ஒரு ஏமாற்றம் வருதுல்ல. அதனால டெம்ப்ளேட்ஸ் அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர்லேருந்து நாயகன் நமக்கு கிடச்சிருக்காது. காட்ஃபாதர் வந்து டேரக்டான இன்ஸ்பிரேஷன், ஆனால் வந்து நாயகனை இங்கே இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே. இவர் பாயிண்ட் அவுட் பண்ணுற படங்கள் எல்லாமே இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி வர்ற படங்கள் தான். அது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸாக மாறுற படங்கள். இட் இஸ் ஒர்க்கிங். ஆனால் இது வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலா, இது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதே பண்ணால் வில் இட் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து ஒரு எக்ஸ்போஷர்ஸ். அது நீங்கள் சொன்ன மாதிரி தான். இது முன்னாடி பார்க்காதவங்களுக்கு இது புதுசு. ஒன்ஸ் அதை அவங்க பார்த்து பழகிட்டாங்க. அந்த எக்ஸ்போஷர் வந்து இந்த போட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஒரு 7-8 ஓடிடிஸ் வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்கள் தான் இந்த ஓடிடிஸ் அதிகமாக எல்லாருக்கும் காட்டுது. நீங்கள் ஒரு ஹாலிவுட் டைரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தமிழில் திரும்ப திரும்ப படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் அவங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கிற படங்களே அந்த ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டாருன்னு வைங்க. அந்த இடத்துல ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஒரு தமிழ் சினிமா பி என்னன்னா, தமிழ் சினிமா 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி உள்ளது. ஒரு யங் ஏஜ் டைரக்டர் உள்ளே வர்றப்போ அவருக்குன்ட்டு ஒரு ஸ்டைலை யூனிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம அமைச்சு தர்றப்போ இட் வில் பி மோர் ஹெல்த்தி. நம்ம வேற ஒன்றை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த இடத்துல வி கேன் ஏர்ன் அ லாட். பட் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் சினிமா ஹிஸ்ட்ரின்னு நம்ம பேசுகிறப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்டைலுன்ட்டு வந்து தமிழ் பீப்புளுக்கு ஆடியன்ஸுக்கும் சரி ரிசர்ச்சர்ஸ்க்குமே சரி எந்த ஒரு ரூட்டட்னஸுமே தராதோ அப்படின்ற ஒரு அப்படிலாம் இல்லைங்க, நிறைய இருக்கு. அதாவது யதார்த்த சினிமாக்கள் இல்லை, கிளிஷேவா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த படங்கள் நீங்க பாத்துறீங்களா, சப்போர்ட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கிடா, டாடா, அயோத்தி, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள் நான் சொன்னா இவ்வளவு படங்கள் நீ எத்தனை பேர் பாத்துருக்கீங்க, எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிருக்கீங்கன்னு. கொண்டாடப்பட வேண்டிய படங்களை நீங்க விட்டுட்டீங்க. எதை கொண்டாடக்கூடாதோ அந்த படங்கள் தூக்கி கொண்டாடுறீங்க. அதுதான் மஞ்சுமல் பாய்ஸே காப்பி கேட் படம் தான்.
படம் இளையராஜா சாருக்காகவும் கமல் சாருக்காகவும் தான் படம், அந்த குணா படம். அந்த ஒரு படத்தை வச்சு காப்பி கேட் பண்ணீங்க, அது கிளிஷே தானே, இட்ஸ் பியூர் கிளிஷே. இல்லைங்க, தமிழ் சினிமாவை பிளெண்டா சொல்லாதீங்க. எல்லாருமே தமிழ் படங்கள் பாக்குறீங்க, நீங்க கொண்டாட தவறிட்டீங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எந்த ஜானரு நம்ம தமிழ் சினிமாவில் வரவே மாட்டேங்குது? உண்மைக்கு நெருக்கமான தமிழர்களோட வாழ்வியல், இன்றைய தமிழர்களோட வாழ்வியல். இன்றைய தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த படங்கள் வரலன்னு நினைக்கிறேன். வரதே இல்லை. ஓகே, வாழ்வியல் சார்ந்தனா இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்களே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குட் நைட் ஒரு படம் வந்தது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம், அந்த கொரட்டை வரது அவங்க வாழ்க்கையில் ஒரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வர படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றது கிடையாது. ஏதோ 1-2 படங்கள் வர்றது, அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. ஸோ மக்கள் அதுக்காக சொல்றீங்க. வந்த படத்தை நான் சொல்றேன், அப்புறம் வந்து நிறைய படம் வரலன்னா 100 படமும் அது மாதிரி எடுக்கணுங்கிறீங்களா? இல்ல, இப்ப மலையாள படங்களை பத்தி நம்ம பேசுறோம். அதுல நிறைய படங்கள் அது வருது, வர எல்லா படங்களும் அதுதான் உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன். இப்போ நீங்க 4-5 படம் ஹிட் ஆன ஒரு 4 படம் சொல்லுங்க முதல்ல, நான் வரேன் உங்ககிட்ட. ஆவேசம், பிரேமலோ, மஞ்சுமேல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், பிரம்மயுகம், அப்புறம் 5 படம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்க இந்த சொன்ன இந்த படங்களுக்கு இடையில ஒரு 40-50 படம் வந்துட்டு சரியாவே போகல, தியேட்டர்ல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. உண்மை சம்பவத்தை தழுவி வர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஒரு நல்ல சினிமா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நல்ல சினிமா என்னை தூங்க விடாமல் செய்யும். அதுதான் நான் நம்புறேன். என்ன ஒரு படம் தூங்க விடாம என்ன அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அது எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அதை நான் ரிலேட் பண்றேன், எந்த அளவுக்கு அதை என்ன பாதிக்குதுங்கிறது. செய்யலையா தமிழ் சினிமா? அஃப்கோர்ஸ் தமிழ் சினிமா தூங்க விடாம செய்யுது. விடுதலை பார்த்துட்டு தூக்கமில்லை, 96 பார்த்துட்டு தூக்கமில்லை, ராட்சசன் பார்த்துட்டு தூக்கமில்லை, எத்தனையோ படங்கள். ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணின்னு வச்சுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில சொல்ல போனால் ஒரு பையனுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும், சைல்டுல நடக்கும். ஆனால் இங்கே யாரும் அதை பற்றி பெருசாக சினிமாவில் எடுத்துக்கல, முக்கியம் தமிழ் சினிமாவில் அதை எடுத்துக்கவே கிடையாது. சொன்னாங்கல்ல, உண்மை கதைகளை வந்து தழுவி படம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சினிமாங்கிறது என்னென்னா, ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும் சொசைட்டியில். அதுதான் சினிமாவுடைய பர்பஸ். அது எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒரு டிஸ்கஷனை உருவாக்காமல் ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷனை கட்டமைக்கணும். இப்போ ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான இருளர் மக்களுடைய வாழ்வியலை சொன்ன ஒரு படம், அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம். அதை விட ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன தெரியுமா, ஒரு படம் வந்து எவ்வளோ கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்ததுன்றதை தாண்டி எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல், அது ஏன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனால ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்றத ஒரு சினிமா தொடர்ந்து நம்ப வைக்குது இல்லை. இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு, அந்த ஹீரோ அந்த படத்துல இருந்து அந்த ஹீரோ வருவாரு, நம்மளை காப்பாற்றுவார். இப்போ அவதார் படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே ஒரு மீட்பர் உருவாக மாட்டார், வேற எங்கிருந்தோ ஒருத்தர் வருவாங்க. இந்த பூமிவாசி போயிட்டு அங்கே போய் காப்பாற்றுவார். அந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்கணும். இப்போ அந்த மக்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக்கும். வட சென்னைன்னு ஒரு படத்துல அற்புதமான ஒரு சீன் இருக்கும். வட சென்னை படத்துல, அந்த படத்துல என்னன்னா, ராஜன் கேரக்டர் பார்த்து அந்த பொண்ணு சொல்லும், அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கெல்லாம் ஆம்பளைங்க வெளியில போயிடுறீங்க, நாங்க பொம்பளைங்க குழந்தை குட்டிகள்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யதார்த்தமா கேட்பாங்க. ஏன் உன் பங்குக்கு நீ வந்தா 2 பேரை வெட்ட மாட்டியா அப்படின்னு வாப்புல ரொம்ப யதார்த்தமா கேட்பார் ராஜன் அந்த வார்த்தையை. இது வந்து எப்படின்னா, அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு எதிராக, அவங்களுடைய கல்ச்சருக்கு எதிராக ஒரு 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 அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை அப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த மக்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்குறது தான் சினிமாவுடைய நோக்கமே. இப்போ நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து ஒரு படத்தை பார்க்குறேன். பார்க்கும்போது என் சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு விஜய் வருவார், அஜித் வருவார், கமல் வருவார், ரஜினி வருவார், நான் நம்புறதை விட நான் உருவாகணும். அதுதான் அந்த சினிமா எனக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நான் உருவாகி அந்த இடத்துல நான் இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா என்னால் முடியாதா அது அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் எனக்குள்ள கிரியேட் பண்ணிச்சேன்னா அதுதான் சினிமாவுடைய வெற்றியை. தமிழ் சினிமா அந்த வெற்றியை கொடுக்குதுன்ற எனக்கு கொடுத்துருக்கு. பர்சனலாக நான் ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, நான் எனக்கு ஒரு அட்வொகேட் ஆயிருக்கேன்னாக்கா எனக்கான அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக நான் சினிமாவில் இருந்து எடுத்தேன். எனக்கும் தமிழ் சினிமாவில் சில படங்கள் கிட்ட நான் முரண்படுறேன். இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசப்பட்ட படங்களோட நான் முரண்படுறேன். ஒரு சில மக்களை வந்து அப்ரெஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கிரைம் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி பிக்சரைஸ் பண்ணுற படத்தை நானும் எதிர்க்கிறேன். அதில் நானும் முரண்பட்ட. தமிழ் சினிமா எல்லாமே சூப்பர் ஹிட்லாம் சொல்ல வரல. பிரதீப், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி நீங்க சொல்ற மாற்றமே வந்து தமிழ் சினிமாவோட அடையாளமா கடந்த 100 வருஷம் இருந்தது கிடையாது. கிட்டத்தட்ட கடந்த 14 வருஷமா பாரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் தான் அது நிகழ்ந்துச்சே தவிர, அந்த நிகழ்வுமே கூட தமிழ் சினிமாவை ஒரு அதுக்குள்ள இருக்கிற சிக்கல்களை ரொம்ப வெளிப்படையாக விமர்சனம் பண்ண இடத்துல இருந்து உருவான இடம் தானே தவிர, அந்த இடம் தமிழ் சினிமாவோட இடமா அது ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இருந்ததே இல்லை. அதை வந்து நீங்க 80s 90sல வர படங்களோட வில்லன்களும் ஹீரோக்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியில சேர்ந்தவங்க தானே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெளியாள்ல இருந்து வந்து காப்பாத்துற மாதிரியான பிராமின் ஹீரோஸ் தானே வைக்கிறாங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பீரியட்ல இருக்கிறப்போ
இந்த சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வருதுங்கிறதே தமிழ் சினிமாவை விமர்சன போக்கில் அணுகிறதோடைய ஒரு பை ப்ராடக்டாக தானே நம்ம பார்க்க முடியும். இல்ல அதை தான் அவர் சொல்ற பாயிண்ட் அட்மிட் பண்றேன். அதாவது பேச தயங்கின விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது பத்தியா, அதுதான் சினிமாவுடைய மகத்துவமே. எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல இந்த டாபிக் டிஸ்கஷன் அப்படியே ஓவர் டு தர்மராஜ் போலான்னு நினைக்கிறேன். சார் நீங்களே இப்போ பார்த்தீங்க, இதுக்கு உங்களோட பதில் சொல்லுங்க. எனக்கு இவங்க 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. வேற்றுமொழி படங்களை பார்த்துட்டு தமிழ் படங்கள் மேலே பெரிய ஆதங்கத்தில் உட்காந்துருக்கு. தமிழ் பட காதலர்கள் தான் அந்த பக்கமும். அதில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் நம்ம ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள் வந்து தமிழில் இவ்வளவு கொண்டாடப்படுது? இதே மாதிரி ஒரு 4-5 படங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கு. அதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம், அது ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி தமிழில் கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ரொம்ப முக்கியமான படம். 96ன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ரொம்ப முக்கியமான படம். இந்த எல்லா படங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு 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 ஒருமித்தமான ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா, பழைய நினைவுகளை சினிமாவிலருந்தே தோண்டி எடுக்கிறது தான் அந்த எல்லா படங்கள்லேயும். கடைசி விவசாயியில் நீங்கள் அந்த முருகன் பற்றியான பாடல்கள் அந்த படம் முழுக்க ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நண்பகல் நேரத்து மயக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரத்த கண்ணீர் வசனம் அந்த எல்லா வீடுகள்லேயும் அதே இது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ பழைய சினிமா நினைவுகளில் தமிழ் சமூகம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸில் இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டயலாக் தான். இது வந்து மனித காதல் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ் மக்கள் மனசில் மட்டும் இல்லை, அது ஏறக்குறைய சவுத் இண்டியன் அத்தனை பேர் மக்கள் மனசுலையும் அந்த டயலாக் வந்து ஊறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸை மலையாள படம்னு சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன்னா. அது எப்படி மலையாள படமாக இருக்க முடியும்? அது தமிழ் படமும் இல்லை, அது தமிழ் படமும் இல்லை. அப்போ சரி, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ரெண்டும் ஒரே விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ரெண்டும் பழைய கட்சியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் மொழியை கடந்து வேறு ஒரு படத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோமோன்னு தோணுது எனக்கு. இது வந்து தமிழ் படமும் இல்லை, மலையாள படம் இல்லை, இது என்ன படம்? ஒரு லாங்குவேஜ் என்ன பண்ணுதுச்சோ அதை சினிமா பண்ண ஆரம்பிக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லா ஆய்வாளர்களுக்கும் இருக்கு. நான் அதனால தான் திரும்ப என்ன சொல்ல போறேன்னா, சினிமாங்கிறது வேற ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக டெவலப் ஆகிட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப வலுவாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மொழிகளை கடந்தது சினிமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு. ஓவர் டு பிரபாகரன் சார். தமிழ் படம் சிறந்த படம் அதிகமாக எடுத்திருக்கா அல்லது பிற மொழியில் சிறந்த படங்கள் அதிகமாக எடுத்திருக்காங்கிற ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும்போது எல்லா மொழிகள்லையும் சிறந்த படங்கள் தமிழ் படங்கள்லையும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எந்த மொழியில் பெரும்பான்மை ரசிகர்கள் சிறந்த படங்களை ரசித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தமிழ் சினிமாவில் 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ரசனை மாறவில்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. உதாரணத்துக்கு அடிமை பெண்கிற படம் வந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் ஆச்சு. அடிமை பெண்ணில் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து சிங்கத்தை கையால் கிழிப்பார். 50 வருஷம் கழித்து விஜய் அதையே தான் செய்கிறாரு, ஹைனாவை பிடிச்சி கையால் கிழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் கிழிச்சது கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அது ஒரு சரித்திர ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு புனைவான படம், ரொமான்டிக் படம். அதில் வந்து அவர் ஒரு குகையில் மாட்டிக்கிறாரு, சிங்கம் அவர்கிட்ட வருது, அப்போ அவருக்கு வேறு சாய்ஸே கிடையாது. ஆனால் இங்கே 50 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து மிலிட்ரி இருக்குது, போலீஸ் இருக்குது, துப்பாக்கி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கையால் தான் போய் ஒரு ஹைனாவை வந்து இது பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. அப்போ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, 50 ஆண்டுகளாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா என்பது நம்முடைய ரசிகர்களை ஒரே மாதிரியான ரசனைக்குள்ளே வச்சிருக்கு.